Hello students, this is Iqbal. இப்போ நீங்க இன்னும் இப்போ டைம் வந்து 11:52 பிஎம் சண்டே நைட்டு. இன்னும் ஒரு 8 நிமிஷத்துல வந்து அடுத்த நாளா மண்டே வரப்போகுது. ஸோ இந்த டைம்ல நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஓகேவா? இதே அதிகமாக தான் இருக்கு ஆக்சுவலா, அது உண்மைதான் எடுத்துக்கிறேன். பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு கிளான்ஸ் ரிவிஷன், இல்ல வேற எதுவும் பார்க்கல இன்னும் வேற வழி இல்லை அப்படின்னா இதை பற்றி பார்த்துட்டு போங்க, ஓகேவா? இது இப்போ ஒரு நாள் கண்டிப்பா போதும். நான் ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டும்தான் இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். செகண்ட் வால்யூம் வந்து நான் மார்னிங் ஃபுல்லா போட்டுருவேன், ஓகே? சரி, இப்போ எக்ஸாம் வந்து நீங்க அட்டன் பண்ண போறீங்க. பயப்படாதீங்க, நமக்கு படிச்சதெல்லாம் மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்முடைய மூளையோட கெப்பாசிட்டி வந்து மொத்த எம்பிபிஎஸ் சிலபஸே வந்து 2 நாள்ல, ஒரு சாட்டர்டே சண்டே முழுசா உட்காந்தீங்கன்னா 48 ஹவர்ஸ்ல மொத்தமா நம்மளால வந்து அதை புரிஞ்சிக்க முடியும், இது பண்ண முடியும்னு வச்சுங்களேன், மண்டல ஏற்ற முடியும். அப்படி இருக்கிற நமக்கு வந்து 4 நாளும் நீங்க படிச்சிருக்கிற இந்த சின்ன ஒரு புக்ல இருந்து உள்ள விஷயங்கள் மறந்துடும் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம், ஓகேவா? கண்டிப்பா ஞாபகம் வரும். சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்குமா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பையன்மொழி அவர்கள் பேசினது வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அவரு பேட்டியில கூட அதான் சொன்னாரு. கரெக்ஷன் கூட டஃபா இருக்காது, லிபரலா தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால தைரியமா எழுதுங்க. சப்போஸ் ஒரு வேலை டஃபா இருந்துச்சு அப்படின்னா பயந்துடக்கூடாது. இப்போ கிரிக்கெட்ல வந்து என்ன ஆயிடுச்சு, வரிசையா ஒரு 5-6 விக்கெட் வந்துருச்சுன்னா அப்புறம் வரவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடுவாங்கல்ல. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபெயில் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மனசுல வச்சுக்கிட்டு, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச 5 மார்க்ஸ் அட்லீஸ்ட் 3ஆச்சும் இருக்கு தானே, ஓகேவா? அப்போ அந்த 3 ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 6 மார்க்ஸ்ல ஒரு 2 தான் தெரியுமா, பரவாயில்ல அட்டன் பண்ணுங்க. 3 மார்க்ஸ்ல ஒரு 3 தான் தெரியுமா, அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு இப்போ 1 மார்க்ல ஒரு 20ல உங்களால வந்து ஒரு ஒரு 15 மார்க்ஸ் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 15. எக்ஸசைஸ்ல வந்து சாரி 5 மார்க்ஸ்ல ஒரு 3 எவ்வளோச்சு 30. 2 மார்க்ஸ்ல ஒரு 3 எவ்வளோ 36. 3 மார்க்ஸ்ல ஒரு 2, ஓகே? அதே வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 42 மார்க்ஸ் கிட்ட வந்துருச்சு, சரியா? ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னா, ஓரளவுக்கு தெரியும், அரைகுறையா தெரியும் அப்படிங்கிற சம்ஸை ட்ரை பண்ணி வச்சுடுங்க. ஸ்டெப் மார்க் 1 or 2 அந்த மாதிரி கிடைக்கும். அதுல ஒரு 3-4 சம் இருக்கும். அதுலயே ஒரு 5 சம்னு வச்சுங்களேன். ஒரு 5 சம், 3 மார்க்ஸ்ல ஒரு 2-3 சம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மொத்தமா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சேர்த்து மொத்தமா அதுல ஒரு 15 மார்க் வந்தாவே உங்களுக்கு 57 மார்க்ஸ், 58 நீங்க தாண்டிடுங்க 90க்கு நான் சொல்றது, ஓகேவா? அதனால பயப்பட வேணாம், பயப்படாம போய் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால மார்க் எடுக்க முடியும், சரியா? பயந்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா பதட்டத்துல நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்களும் மறக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நம்மளுக்கு எந்த லாபமும் இல்லை. பயப்பட வேணாம். ஓகே, நம்ம படிச்சோம் வரல, ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அதுதான் நம்ம திங்க் பண்ணணுமே தவிர ஐயோ போச்சேன்னு ஒப்பாரி வைக்கிறது எந்த ஒரு பலனையும் தராது, சரியா? ஓகே, நீங்க கான்பிடென்ட்டோட இந்த எக்ஸாமை அணுகுங்க. கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பீங்க, நான் வாழ்த்துறேன். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். இது இஜின்னு போட்டுட்டு ஃபுல்லா எக்ஸாம் பெஸ் எக்ஸசைஸ், இது இஎக்ஸ் போடுறா எக்ஸசைஸ், ஓகே? இப்படி படிக்கணும். எக்ஸாம்பிள்ல 1.12 1.20 அந்த மாதிரி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் லிங்க் தந்துடுறேன், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது சாப்டர் 2ல இருந்து கொடுத்துருக்கேன். இது சாப்டர் 3. சாப்டர் 4 ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்கேன். சாப்டர் 5 5.5 மட்டும் ஃபுல்லா கொடுத்துருக்கேன், சரியா? பாக்கியெல்லாம் அப்படியே இருக்கு, பார்த்துக்கோங்க, சரியா? சாப்டர் 6, ஓகே. சாப்டர் 6ல 6.8 ஒரு 5 சம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? அது ஃபுல்லா, ஓகே. ஸோ இதுதான், இது வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டும் போட்டிருக்கேன். செகண்ட் வால்யூம் வந்து உங்களுக்கு வந்து 10 11 12 வந்து ஃபுல்லா பார்க்க சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 11 12 வந்து இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையும் கேட்டாங்க, அதனால எல்லாமே நீங்க பாத்துருங்க. வேணா அதுலயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்க ட்ரை பண்றேன். இப்போ வந்து 11:56 PM சண்டே, ஓகே இருக்கு. இதுக்கப்புறம் வந்து நான் காலையில 4 மணிக்கு எழுந்திருப்பேன். அப்போதான் நான் ட்ரை பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 o'clock நான் போற ட்ரை, ஓகே? ஓகே, தேங்க்யூ. இது லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாருங்க.